சார் லாஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட வந்து நான் ரெக்கார்டு கிளாஸ் வந்து வாங்குனேன். ஆ அந்த ஃபீஸ் ஆனா உங்கள இன்ஸ்டால தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இன்ஸ்டால ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பேர எடுத்திருந்தேன். அதில வந்து நீங்க எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்ட்ட ஆனா ஃபீஸ் கட்டி முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஏதோ சொல்லி தர போறீங்க அவ்வளோதானே தவிர, நான் இப்ப ஃபுல்லா நான் பார்த்து முடிச்சுட்டேன். எனக்கு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்கில. அதனால வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. புதுசுனா கொஞ்சம் டைம் எடுக்கும். 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஈஸியா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இதில என்னன்னா, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நெறையா லாஸ் பண்ணியிருக்கேன். வேற சில கிளாஸ்லாம் போயிருக்கேன். எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் எனக்கு உங்க கிளாஸ்ட்ட தனியா தெரியுது என்ன அப்டின்னா, நீங்க அந்த மெயினா 22 நாள், 23 நாள் சம்திங் நெனைக்கிறேன். அவ்வளோ நாள் வருதுங்கிறப்பயே எனக்கு தெரிஞ்சுச்சு, ஓகே நீங்க நல்லா டீட்டெயிலா சொல்ல போறீங்க அப்டின்னு சொல்லிட்டு. நானும் ஒரு இதையும் ஓப்பன் பண்றேன். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்னா, அது ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரைக்கும் எவ்வளோ டீட்டெயிலா சொல்ல முடியுமோ, அவ்வளோ டீட்டெயிலா இருக்கு. ரெக்கார்டு செக்ஷன்லேயே. இதில இன்கேஸ் நான் லைவ் செக்ஷன் சேர்ந்தேன்னா கூட இன்னும் கூட பெட்டரா இருந்திருக்கும் போல. காரணம் என்னன்னா, நான் அப்பயே வந்து ஏதாவது டவுட் அப்டின்னா உங்கள்ட்ட கேட்க முடியும் அந்த சமயத்தில. இப்பயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் இதோட 2 தடவ பார்த்தீங்கன்னா, WhatsAppல மெசேஜ் போட்டேன். அந்த மாரி எனக்கு டவுட் சார் அப்டின்னு சொன்னேன்னா, உடனே கால் பண்ணுங்க சார் அப்டின்னு நீங்க சொன்னீங்க. எனக்கு பெரிய விஷயமே அதுதான். கிளாஸ நம்ம ரெக்கார்ட் செஷன் குடுத்துட்டோம். இனிமே அவங்களாச்சு அப்டின்னு சொல்லிட்டு போவாம, என்ன டவுட் கேட்டாலும் அத ரொம்ப கிளியரா சொல்றது பெரிய விஷயம். எனக்கு உண்மையாவே நான் கிளாஸ் சேர்ந்தது வந்து, நான் குடுத்த காச விட பார்த்தீங்கன்னா, அதான் 2 வீடியோ பார்த்தோனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹா! நம்ம குடுத்த காசுக்கு இந்த 2 வீடியோ ஒர்த்து. அத தாண்டி நெறையா சொல்றீங்கன்னு சொல்ட்டு. அதேமாரி அந்த அட்வைஸ் சொல்றதாகட்டும், பல பேர்லாம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ முடிச்சுட்டு இத பண்ணுங்க, கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போனாங்க. ஆனா ஆல்ரெடி நான் 3 கிளாஸ் சேர்ந்திருக்கேன். நான் அத பேர சொல்ல விரும்பல. 3 கிளாஸ் சேர்ந்திருக்கேன். பட் உங்கள்ட்ட என்ன அப்படின்னா, இன்ட்ராடே பண்ணாதீங்க. இன்ட்ராடேல இவ்வளோ ரிஸ்க் இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங்ல ஈக்விட்டில அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஈக்விட்டில நல்லா தரவா கத்துட்டு அப்புறம் இன்ட்ராடே போங்க அப்படின்னு அத கரெக்ட்டா ஃபிட் பண்ணி யாருக்கு எது செட் ஆகும், எப்படி பண்ணணும், ப்ராஃபிட் எடுத்தாலும் அந்த ப்ராஃபிட்ட எப்படி அடுத்து லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும். 2வது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவே நெறைய ஸ்டாக் சொல்றதாகட்டும், சார்ட் அனலைஸ் பண்றதாகட்டும், எவ்வளோ டவுட் கேட்டாலும் கொஞ்சம் கூட முகத்த காட்டாம சொல்றதாகட்டும், இதெல்லாம் வந்து சூப்பர் சார். அதான் சொல்றேனே, பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். நான் இதுவரைக்கும் 3 கிளாஸ் படிச்சதுல நீங்க 4வது வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி உள்ளவங்கள நான் குறை சொல்லல. பட் அவங்கள பொறுத்து என்னன்னா, அவங்க முடிச்சுட்டு அந்த டாபிக்க முடிச்சுட்டு கவர் பண்ணிட்டு போயிடணும். அதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே. மத்தபடி அவங்களே தப்பு சொல்ல வரல. ஆனா நீங்க என்னன்னா, அத முடிக்கணுங்கிறத தாண்டி உங்களுக்கு புரியணும். அது புரிய வைக்கிறதுக்கு எத்தன தடவ கேட்டாலும் சரி, அத நீங்க சொல்ற ஒரு சின்ன டாபிக் எடுக்குறீங்க. அந்த டாபிக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் எக்ஸ்ப்ளைன் பண்றீங்க. எனக்கே சில சமயம் என்ன தோணுதுன்னா, என்ன இந்த டாபிக் தான் நமக்கு ஏன்னா எனக்கு தெரியும். பட் புதுசா உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப இது ஏன் சார் இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க அப்படின்னு நெனச்சு பார்க்கும்போது, ஓகே. அப்ப இந்த புதுசா வரவங்களுக்கு கூட அது தெரியணும். அப்படின்னு சொல்லிட்டு சார் எக்ஸ்ப்ளைன் பண்றீங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு சார். நான் மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து நான் உங்கள ரெஃபர் பண்ணி இந்த மாரி கிளாஸ் அதாவது இந்த ரெக்கார்ட் செக்ஷனையும் தாண்டி லைவ் கிளாஸே சேருங்க அப்படின்னு நான் சொல்லப் போறேன் சார். உண்மையாவே பெஸ்ட்டு சார். நான் குடுத்த ஃபீஸ விட 2, 3 மடங்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ஒர்த்து.